هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, பெண்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சியில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள கிடைத்த இந்த வாய்ப்பு என்பது ஒரு நல்லோருக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு ஆகும். எல்லாருக்கும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. யாருக்கு அல்லாஹ் நன்மை செய்ய நாடுகிறானோ அவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பை செய்கிறான். மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் நலவு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் மார்க்கத்தின் தெளிவை விளக்கத்தை கொடுப்பான் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த வாய்ப்பை பெற்ற உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் நல்லருளை வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக ஒரு ஹதீஸ் ஒன்று அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இயற்பெயர், உண்மையான பெயர் அபூ மூஸா அல்-அஷ்அரி அல்ல. அவருடைய உண்மையான பெயர் அப்துல்லாஹ் இப்னு கைஸ். அப்துல்லாஹ் இப்னு கைஸ் யா அப்துல்லாஹ் இப்னு கைஸ் என்று விழித்து, அலா அதுல்லக அலா கன்ஸின் மின் குனூஸில் ஜன்னா, சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒன்றை உமக்கு நான் காட்டட்டுமான்னு கேட்கிறான். ஒன்று சொல்லி தரட்டுமான்னு. சொர்க்கத்தின் பொக்கிஷங்கள் அதில் ஒன்று, அல்லது விளங்குறதாண்டா சொல்லலாம், சொர்க்கத்துக்கு ஒன்றை கூட்டி போகிற ஒரு பொக்கிஷம் என்று சொல்லலாம். இதை பற்றி பிடித்தால், இதை விளங்கினால், இதன் வழி நடந்தால் அது உனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி சொர்க்கத்துக்குள்ள கொண்டு சேர்க்கக்கூடியது. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கட்டாயம் சொல்லித்தாங்கன்னு கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்கிற இந்த வார்த்தை, இந்த சொற்றொடர், இது சொர்க்கத்தின் பொக்கிஷம், பாக்கியம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸ், இந்த லா ஹவுல வலா குவத நம்ம அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம்தான் இது. அது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல என்பதைத்தான் நான் அதை புரிய வைக்க போறேன். லா ஹவுல வலா குவத என்பது நம்முடைய லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவினுடைய மறுவடிவம், மறுவார்ப்பு. அதனுடைய அர்த்தத்தை மிக துல்லியமாக விளக்கப்படுத்தக்கூடிய இன்னொரு சொல் என்று சொல்லலாம். அதுவே முழு கருத்தும் அல்ல, அதுவும் ஒரு கருத்து. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். நபி அவர்கள் இந்த வாக்கியத்தை சொர்க்கத்தின் பொக்கிஷம் என்று சொன்னாங்க. சொர்க்கத்தின் பொக்கிஷம் என்று சொன்னாங்க. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல இந்த விஷயத்தை சொல்றாங்க. சரி, இந்த லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்றால் என்ன அர்த்தம்? லா ஹவுல, அல் ஹவுலுங்கிற அரபுல ஹவுல் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறது சொல்றது. தஹவுல் வல் இன்திகால் மின் ஹாலின் இலா ஹாலின் சொல்லுவாங்க அரபுல. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறது. ஒரு நோயாளியா இருக்கிறார் என்றால் நோயிலிருந்து தேக ஆரோக்கிய நிலைக்கு மாறுறது. உதாரணமாக ஒரு ஆள் நோயாளி இருக்கிறவர் என்ன செய்யறது? தேக ஆரோக்கியமான நிலைக்கு வாரது, நோய் சுகமாய் நல்ல ஆளாகிறது. உதாரணத்துக்கு வறுமையில இருக்கிறவர் வறுமை போய் அவனுடைய வாழ்க்கையில செழிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படுறது. உதாரணமாக ஒரு நிலையிலிருந்து இந்த நிலைக்கு மாறுறது. இதைத்தான் சொல்வது சேஞ்ச் ஆகிறது. ஒரு சிஸ்டம் சேஞ்ச் ஆகிறது. ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு என்ன செய்யறது? மாறுறது.
ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு நிலைக்கு மாறுவதை சொல்வது இந்த ஹவுலுங்கிற சொல்லுக்கு சொல்லப்படும். ஹவுல் சேஞ்ச் ஆகும். அப்ப லா ஹவுல, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற முடியாது. லாண்டா இல்லை, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற முடியாது. அதே மாதிரி கூவத்துண்டா நமக்கு தெரிஞ்ச விஷயம். என்ன கூவத்துண்டா? என்ன கூவத்துண்டா? பலம். அல் குதரத், சக்திக்கு சொல்வது. அத்தாகா, அல் இஸ்திதா, இயலுமை, ஒன்று செய்யறதுக்கான இயலுமை. அதை ஒன்று செய்யறதுக்கு யாருக்கு மேலா? சுயமா நம்மளால் யாருக்கும் எதையும் செய்ய இயலாது. யாருக்கும் எந்த ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவதற்கு சுயமாகவோ அல்லது இன்னொரு ஆளுக்கோ நாம் யாருக்குமோ மாற்றி கொடுக்க இயலாது. ஒரு விடயத்தை செய்து முடிக்கின்ற ஆற்றல் யாருக்கும் கிடையாது. யாரை தவிர? இல்லா பில்லா, அல்லாஹுவை தவிர. அப்ப என்ன அர்த்தம் என்றால், யாராலும் இந்த உலகத்தில் சுயமாக எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது அல்லாஹ்வின் உதவி இல்லாமல். எவருக்கு எந்த பலமும் கிடையாது இந்த உலகத்தில அல்லாஹ்வின் ஆதரவு இல்லாமல். அல்லாஹ்வின் ஆதரவு இல்லாமல். அதாவது இன்னும் தெளிவாக சொல்வென்றால், நாம பாவத்திலிருந்து விலகி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட நடக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஆறு நாடணும். அல்லாஹ் நாடணும். ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் ஆறு நாடணும். அல்லாஹ் நாடணும். நோயிலிருந்து தேக ஆரோக்கிய நிலைக்கு போறண்டா ஆறு நாடணும். அல்லாஹ் நாடணும். எனவே எவரும் சுயமாக அந்த மாற்றும் ஆற்றல் அல்லது மாறும் ஆற்றல் பெற்றவர்கள் கிடையாது. நாம டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுத்தா நோய் சுகமாயிருமா? நோய் மாறிடுமா? நம்ம ஏதாவது ஒரு தொழில் செய்தால் நாம் செய்கிற தொழிலால் நாம் உயர்ந்து பெரிய ஆளாயிடுவோமா? நம்ம அப்படித்தான் நம்புறோம். நல்ல தொழில் ஒன்று செஞ்சா முன்னேறிடலாம். அப்படித்தானே? நல்லா படிச்சால் முன்னேறிடலாம். படிச்சா முன்னேறிடலாம். அல்லாஹ் நாடாம முன்னேறலாமா? படித்தவன் எல்லாம் முன்னேறவே இல்லை. அல்லாஹ் நாடினவன் படியாதவன் என்றாலும் இணைஞ்சிரியான் முன்னேறி இருக்கிறான். படியாதவனும் முன்னேறி இருக்கிறான், படித்தவனும் முன்னேறி இருக்கான். இது அர்த்தம் என்னது? ஆறு நாடினவன் முன்னேறி இருக்கான். அல்லாஹ் நாடியவர்கள் முன்னேறி இருக்கிறார். எனவே ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலைக்கு மாறுகின்ற அந்த ஆற்றல், ஒன்றை செய்கின்ற ஆற்றல் இந்த உலகத்தில் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அல்லாஹ் நாடியவர்கள் தவிர வேறு யாரும் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற முடியாது. ஒரு வேலையை செய்ய எந்த சக்தியும் பெற முடியாது. அதான் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. நிலைமைகளை மாற்றும் ஆற்றலோ ஒன்றை மிகைக்கும் ஆற்றலோ அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்குமே கிடையாது. இது கட்டும் ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை. இது இருந்தால் மட்டும்தான் மனுஷன் சொர்க்கத்துக்கு போகலாம். இதுதான் தௌஹீத். இதுதான் தௌஹீத். இதை மாறுகின்ற போது, இந்த கருத்தை விளங்காமல் நடக்கின்ற போது ஷிர்க் வந்துடும், மமதை வரும். மமதை என்னது? அகங்காரம், பெருமை, இப்படி எல்லாம் வரும். இந்த உலகத்தில ஒரு அணுப்பிரமாணம், ஒரு சின்ன ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் நாடாமல் யாராலும் அசைக்க முடியாது, மாற்ற முடியாது. இதுதான் தௌஹீத். அல்லாஹுதான் இந்த உலகத்தில் எதையும் மாற்றும் ஆற்றல் கொண்டவன், எதையும் மிகைக்கும் சக்தி கொண்டவன். அவன் நாடினால் நான் நினைக்காதது நடக்கும். அவன் நாடாவிட்டால் நாம் எதை நினைச்சாலும் நடக்க மாட்டான். அவன் நாடினால் நாம் நினைக்காததெல்லாம் நடக்கும். இப்படி எல்லாமா நடக்கும் என்று யோசிக்கிற விஷயமும் நடக்கும். சர்வ சாதாரணமாக நடக்கும். ஆறு நாடினால் நடக்கும். அல்லாஹ் நாடு நடக்கும். ஆகு என்று அவன் சொன்னால் குன் ஃபயக்குன், இணைஞ்சிரும். ஆகுண்டால் ஆகிரும். அல்லாஹ் இது நடக்கணும் என்று நடக்க அவன் நாடிவிட்டால் அது நினைஞ்சிரும், நடந்துடும்.
இந்த உலகமே ஒன்று சேர்ந்து ஒரு விடயத்தை செய்ய நாடி அல்லாஹ் அப்படி நடக்கணும் நாடலாட்டி அது நடக்காது. உலகமே நினைக்கிறது இது நடக்க போடாது என்றால் அல்லாஹ் நாடி இருக்க அது நடக்கணும்னா என்ன செய்யும்? நடக்கும். ஆறாலையும் நடத்தி நிறுத்த முடியாது. ஆறாலும் என்ன செய்ய முடியாது? தடுத்து நிறுத்த முடியாது. இதுதான் முக்கியமான நம்பிக்கை. இந்த கலிமாங்கிறது இந்த கலிமாவுடைய அர்த்தம், இந்த லா ஹவுல வலா குவத்த, இந்த கலிமாவுடைய அர்த்தம் இன்னொரு வகையில சொல்ல போனால், நாம் மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற படைப்புகள் தன் பலவீனத்தை உணர்ந்து கொள்ளணும். நாம் பலவீனமானவர்கள். அடிப்படையில் நமக்கு எந்த பலமும் கிடையாது. நாம் எந்த பலமும் நமக்கிட்ட கிடையாது. நாம் எல்லோரும் இறைவன்பால் தேவையுடையவர்கள். நாம் ஆரின்பால் தேவையுடையவர்கள்? அல்லாஹ்வின்பால் தேவையுடையவர்கள். அல்லாஹ் நாடாமல், அல்லாஹ் உதவாமல் இந்த உலகத்திலே எந்த காரியத்தையும் செய்து முடியாது. இதுதான் இந்த கலிமாவுடைய மற்றொரு அர்த்தம். நாம் எல்லோருமே பலவீனமானவர்கள். நம்மள்ட்ட அறிவு இருக்கி, உடல் பலம் இருக்கி, பதவி பட்டம் எல்லாம் இருக்கு. ஆனால் அதனால அல்லாஹ் நாடாமல் ஒன்றையும் செய்ய முடியாது. அதனால் அல்லாஹ் நாடாமல் ஒன்றையும் செய்ய முடியாது. பின்னால சில வரலாறுகள் சொல்லுவேன் நான் உங்களுக்கு. இந்த உலகத்தில எல்லாம் இருந்தும் ஒன்றும் செய்ய இயலாம போனாக்கள்ல வரலாறு. ஒன்றும் இல்லை, தனக்கு இதுல முடிவே இல்லை, இதுல வெளியேறதுக்கு வழியே இல்லை என்று சொன்னாக்கள் எப்படி வெளியே வந்தாங்கன்ற வரலாறு குர்ஆனில நிறைய இருக்கு. நீங்க போய் ஆராய்ஞ்சு பார்த்தா தெரியும். அப்படி பார்க்கறல நம்ம, அப்படி நிறைய இருக்கு. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு நம்ம இந்த உலகத்திலோட நிலவையை மாறும் தன்மை எப்படி யோசிக்கிறாங்க, நம்முடைய சக்திக்குள்ளான் யோசிக்கிறது. நம்முடைய சக்திக்குள்ளதான் யோசிக்கிறது. அங்காலே நீ நடக்க மாட்டாது. அல்லாஹ் டாக்டர் கைவிட்டான், நீ முடிஞ்ச அவர கதை. டாக்டர் தான் உயிரை காப்பாத்துறாலும் அந்த உயிரை இழுத்து பிடிச்சிக்கிறாள் மாதிரி டாக்டர் கைவிட்டார், முடிஞ்சு கதை முடிச்சு. டேட்டு குறிச்சாச்சு. டாக்டர் டேட்டு குறிச்சாக்கள் எல்லாம் மௌத்தாகிறதும் இல்லை, டேட்டு குறியாதாக்கள் நீண்ட காலம் வாழ்றதும் இல்லை. அவர்கிட்ட போனா அவர் காப்பாத்திடுவார். அவர்கிட்ட போனால் உதாரணம் ஒரு ஆளை பிடிச்சி வச்சுட்டு இவர்கிட்ட போனால், இன்னார்கிட்ட போனால் அவர் பெரிய ஆள், இவர் காப்பாத்திடுவார் என்ற நிலையில போனால், அப்படி போனாக்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டதும் இல்லை, போவதாக்கள் எல்லாம் திடீர்னு மௌத்தானதும் கிடையாது. எனவே இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்னுடைய கருத்து என்னென்றால், இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அல்லாஹ் தவிர மற்ற எல்லோருமே பலவீனமானவர்கள். எல்லோருமே யாரின்பால் தேவையுடையவர்கள்? யாரின்பால் தேவையுடையவர்கள்? அல்லாஹ்வின்பால் தேவையுடையவர்கள். அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய ஆக்கள், அல்லாஹ்ட உதவியை எதிர்பார்த்தாக்கள், அல்லாஹ் நாடினாத்தான் எல்லாம் நடக்கும் என்கின்ற நிலையில் உள்ள ஆக்கள். ஒரு யாருக்கும் சுயமாக இந்த உலகத்தில் எந்த வேலையையும் அவர்களால் அல்லாஹ் நாடாமல் செய்து முடிக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹன் நாஸ், சூரத்து ஃபாத்திர், யா அய்யுஹன் நாஸ் அன்துமல் ஃபுகரா, நீங்கள் ஃபுகராக்கள். ஃபுகரான் என்ன இருக்கு? ஃபகீர், ஃபுகரா என்ன இருக்கு? தேவையுடையோர்கள். இலல்லாஹ், ஆருட? அல்லாஹ்வின்பால் நீங்கள் தேவையுடையோர்கள். வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹ்வே எந்த தேவையுமற்றவன், அவனையே நிலையான புகழுக்குரியவன். இந்த உலகத்தில் எதையும் செய்யும் எந்த தேவை இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்கணும் என்ற நிலையில் இல்லாதவன் யார்? இந்த உலகத்தில் இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்கணும், அவர உதவி தேவனும், அவர் இல்லாமல் நமக்கு நடக்க முடியாது என்கின்ற நிலையில் இருக்கின்ற ஒரே ஒருவன் யார்? யாரு? அல்லாஹ் மட்டும்தான். அதான் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நாஸ், ஒட்டுமொத்த மக்களையும் பார்த்து சொல்கிறான், மக்களே, அன்துமல் ஃபுகரா, நீங்கள் ஃபுகராக்கள், நீங்கள் ஏழைகள், நீங்கள் தேவையுடையவர்கள். இலல்லாஹ், அல்லாஹ்வின்பால் தேவையுடையவர்கள். அல்லாஹ் மட்டும்தான் யாரின் பாலும் தேவையில்லாதவன். கனி, பணக்காரன். தேவையற்றவன். ஃபகீர் என்றால் தேவையுடையவன். கனி அதுக்கு எதிர்ச்சொல், தேவையற்றவன், யாரின்பாலும் தேவையற்றவன். இந்த உலகத்திலே இன்னொரு ஆள்ல தயவில்லாமல், இன்னொரு ஆள்ல உதவி இல்லாமல், இன்னொரு நாள்ல சக்தியோடு அவர் உதவி, அவர் ஹெல்ப் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் என்றால் அது அல்லாஹ் மட்டும்தான். நீங்கள் எல்லாம்
அல்லாஹ்வின்பால் தேவையுடையவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் வணக்கத்துக்குரிய நாவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதான் கருத்து. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்றால் இந்த உலகத்தின் நிலையை மாற்றும், இந்த உலகத்தில் எதையும் செய்யும் ஆற்றல் கொண்டவன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக. இந்த நம்பிக்கையில் நாம் எல்லாரும் உறுதியா இருக்கமா எல்லாத்தையும் நாம நம்முடைய சக்திக்கு முயற்சி வாசி அங்கே ஒன்று நடக்காட்டு எடுத்துட்டு வேற ஆறாவது இனியாவது செய்வாங்களான்னா அங்கே போய் பார்க்கறது, அல்லாஹ் இல்லாதவர்கிட்ட போறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இய்யாக நஅபுது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அன்னல் குவத லில்லாஹி ஜமீஆ. நான் சொல்ற அவ்வளவுக்கும் குர்ஆன் வசனம் விதிக்கு. இந்த ஒரு நிலையை மாத்திரவன் அல்லாஹ் தவிர ஒரு யாரும் கிடையாது. இந்த உலகத்திலே ஒட்டுமொத்த ஆற்றலும் மொத்தமாய் பெற்றவன், எல்லோருக்கும் உதவி செய்யும் ஆற்றல் கொண்டவன் யார் என்றால் அல்லாஹ் தான். அல்லாஹ் சொல்றான், அன்னல் குவத லில்லாஹி ஜமீஆ, அனைத்து வல்லமையும் சக்தியும் ஆற்றலும் அல்லாஹ்வுக்கே உரியதுன்னு அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் பக்ரா 165வது வசனம். இந்த உலகத்தில் அனைத்து ஆற்றலும் பெற்றவன் யார்? முழு வல்லமையும் பொருந்தியவன் யார்? எவருடைய உதவியும் இல்லாமல் எதையும் செய்து முடிக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் மட்டும்தான். உலகத்தில் அல்லாஹ் வேற மற்ற யாருக்கும் அந்த ஆற்றல் கிடையாது. அவங்க எல்லாரும் ஒரு சின்ன காரியத்தை செய்து முடிக்கிறாலும் அல்லாஹ்வோட உதவி தேவை. அல்லாஹ் உதவாமல் இதை என்னால் செய்து முடிக்க முடியும் என்று நம்பினால் அவன் முஷ்ரிக், இணை வைத்தவன். அவனால் ஏலா, ஆனால் வார்த்தையால் அவன் இணை வைத்தவனாக நினைச்சான், சாதிக்க முடியாது. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லித்தாரான், உதவி தேடுற மாற்று தேடணும். நமக்கு எந்த பிரச்சனை வந்தால் ஆற்ற தேடணும், அல்லாஹ்ட்ட தான். இது விளங்கணும் என்பதற்காகத்தான், இது நாம ஒவ்வொரு நாளும் புரியணும் என்பதற்காகத்தான், அல்லாஹு தஆலா இந்த ஆற்றலை நீங்க புரிங்க என்பதற்காகத்தான் ஒரு நாளைக்கு 17 தடவை நாம் ஓதுகின்ற, நாம் தொழுகின்ற ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ் இந்த துஆவை நமக்கு வைத்திருக்கிறார். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். எத்தனை நேரம் ஒரு நாள் குறைஞ்ச எத்தனை நேரம் ஓதணும்? 5 நேரமும் மொத்த ரக்காத்தையும் சேர்த்து எத்தனை நேரம் வரும்? 17 ரக்காத்துக்கள் வரும். ஒரு ரக்காத்திலும் உடாமல் ஓதுகின்ற ஒரு சூரத் என்ன சூரத்து? சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இருக்கிற ஒரு வசனம் தான் இய்யாக நஅபுது, யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், வ இய்யாக நஸ்தஈன், என்னது உன்னிடமே உதவி தேடுகிறோம். அல்லாஹ் உதவாமல் இந்த உலகத்தில் எங்களால் வாழ முடியாது, யா அல்லாஹ் எனக்கு உதவி செய். ஒவ்வொரு நாள் அல்லாஹ் டாங்க உன்னிடத்தான் இய்யாக என்று சொல்லல, இய்யாகன்னா உன்னையே, உன்னிடமே. இந்த ஒரு ஆளை லிமிட் பண்றது, வேற யாரும் இல்லைங்க. நான் வணங்குறதுக்கு தகுதியானவன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, எனக்கு உதவி செய்யறதுக்கு ஆற்றல் உள்ளவர்கள் வேறு யாரும் கிடையாது. எனவே நான் உன்னைத்தான் வணங்குறேன், உன்னை விட்டாம உதவி தர்றேன், வேற யாரும் இல்லை. எனக்கு உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லை. நம்மளோட வாசியில சொல்லுவோம் தான், நம்ம ஒரு ஆளை நம்பி இருந்தால் இந்த டைம்ல நான் கேட்டு வந்து எனக்கு இந்த நேரத்தில் உன்னை விட்ட அவர் யாரும் இல்லவாப்பா என்று நம்ம கேட்போம் தானே. அந்த உன்னை விட்டால் யாரும் இல்லை என்கின்ற இடத்தில் இருக்கிற ஒரே தகுதியானவன் யாரு? அல்லாஹ் தான். அல்லாஹ் தான். வேறு யாருக்கா எந்த சந்தர்ப்பத்திலும் எவ்வளவு நெருக்கடியான நிலையிலும் அல்லாஹ்வை தவிர அந்த நெருக்கடியை நமக்கு முடிச்சு பிரச்சனையிலிருந்து வெளியேறுகிறதுக்கு உதவி செய்யறதுக்கு அல்லாஹ்வை தவிர ஒரு ஆற்றல் உள்ளவர்கள் யாரும் கிடையாது. அதனால் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் 17 தடவைகள் இந்த துஆவை அர்த்தம் விளங்கி ஒரு ஆளும் ஓதணும்னு சொல்ல. அது ஓதாட்டி தொழுக பார்த்து சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாத தொழுக கூடுமா? ஒன்று ஜமாத்தாக தொழப்போக்குள்ள இமாம் ஓதக்களை கேட்டுட்டு இருக்கணும், அல்லது நாம தனிய தோக்குள்ள நாம் என்ன செய்யணும்? எல்லா ரக்காத்திலும் ஓதணும். இமாம் வெளிப்படுத்தி ஓதுகிற ரக்காத்துக்கள் இமாம் ஓதக்களை நாம் என்ன செய்யணும்? அது ஓதுறதுக்கு செவிசாய்த்து கேட்கணும், அல்லது நாம ஓதக்களை தனிய தொழக்களை நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாதவருக்கு தொழுகை இல்லைன்னு நபி அவங்க சொல்லிட்டாங்க. அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்குள்ள வர முக்கியமான அம்சங்கள்ல ஒன்று என்னது? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினா அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டலாம், பின்னால வரும். இது முக்கியமான விஷயம்.
அடுத்தது அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்றான், வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மூமீன்களாக இருந்தால், உண்மையா நீங்க மூமீன்டா, அல்லாஹ் இப்படித்தான் சொல்றான், இன் குன்தும் முஃமினீன், உண்மையிலேயே நீங்கள் மூமீன்களாக இருந்தால், வஅலல்லாஹி ஃபதவக்கலு, நீங்கள் அல்லாஹ்வின் மீதே அனைத்தையும் பொறுப்பு சாட்டுங்க. அனைத்துக்கு நம்பிக்கை வைங்க. யாருல எல்லாத்தையும் செஞ்சு நான் படிச்சு எக்ஸாம் எழுதினேன், தவக்கல் தாலல்லா, அல்லாட பொருளால் நான் எழுதி போட்டு வந்து இனி அல்லாட கையிலாம் எந்த கட்டித்தனம் இல்லை. நாம் எக்ஸாமுக்கு போறேன், நம்ம 7 எக்ஸாம் நடக்குது, நான் எக்ஸாமுக்கு போகக்குள்ள சும்மா போகக்கூடாது, நல்லா படிக்கணும், அதுக்கு ரெடி ஆகணும். போகும்போது நான் யார் மீது தவக்குள் வைத்து பொறுப்பு என் மூளை பவரை நம்பி போறையா, அல்லாட உதவியை நம்பி போறதா? என் மெமரி பவர், என் ஞாபக சக்தி, எழுதும் நேரத்தில் அந்த விடைக்கான அந்த கேள்விக்கான விடையை வெளியே கொண்டு வந்து தரும் ஆற்றல் என் மூளைக்கு ஆறுகிறீர்கள். அல்லாட உதவியால் அதை எழுதும். எத்தனையோ கெட்டிக்கார பிள்ளைகள், எல்லா நோபல் பரீட்சைகள் எல்லாம் நல்ல ரிசல்ட் எடுத்த பிள்ளைகள் மெயின் எக்ஸாமுக்கு விட எக்ஸாக்ரி, அதாவது இதாகி அந்த தடுமாற்றமாகி விட வராம அப்படியே ததுமிதிப்பட்டு போன பல சந்தர்ப்பங்களை நம்ம காண்றோம். கைவே இருக்கிறது, தலைவாரது, டக்குன விட ஒன்றுமே ஞாபகத்துக்கு வரல, அப்படி வந்து போறது. எனவே எம்முடைய கெட்டித்தனம் அல்ல அவடத்தை வெல்றது, ஆற உதவி வரணும், அல்லாஹ்வோட உதவி. எவ்வளவு நாம் பிளான் பண்ணினாலும் எம்மை அறியாத ஒரு பிழை வந்து விடும். ஆனா பிளான் பண்ணி எதையும் செய்து போட்டு தவக்கல் அல்லாஹ், அல்லாஹ்வோட பொறுப்புல விட்டு அதில் குறை நிறைய நேற்று அதை சரியா முடிச்சு தாரவன் யார் முடிச்சு தாரவன்? அல்லாஹ் தான். எனவே மனிதர்கள் யாரும் என்னால் இது முடியும் என்று இறங்கினால் அவர் வெல்ல மாட்டார். அல்லாஹ்வோட உதவியால முடியும். யாரால முடியணும்? யாரோட உதவியால முடியணும்? அதான் அல்லாஹ் சொல்றான், வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மூமின்களாக இருந்தால், உண்மையான மூமின்களாக என்றால், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள், அல்லாஹ்வின் மீது நீங்கள் பொறுப்பு சாட்டுங்கள், அல்லாஹ் இடத்துல பொறுப்பு கொடுங்க, அது நடக்கும். நடக்காட்டியும் அதில் ஒரு கயிறு இருக்கும், அவ்வளவுதான். அல்லாஹ்ட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து நாம நினைச்சது நடக்காமலும் சில டைம்ல நினைச்சது நடக்காமல் விடும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு உதவி செய்யல அர்த்தமா? அர்த்தம் இல்லை. சின்ன பிள்ளை விளக்க பிடிச்சி விளையாட கேட்குது, ஆனா அந்த பிள்ளைக்கு தெரியாது விளக்கு, அந்த விளக்கு நாம் பண்ண விளக்கு ஒரு விளக்கு பிடிச்சி கேட்கிறது என்பதற்காக உம்மா வாப்பா தூக்கி கொடுக்குறோம், என்ன பிடிச்சி விளையாடுமான்னு. அது விளையாட கொடுக்க கூடாத பொருள் என்று யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? பெற்றோருக்கு, பெரியாக்களுக்கு தான் தெரியும். பிள்ளைக்கு கோபம் வரத்தான் செய்யும், நாம கேட்டதை தரலையே. எனவே இந்த உலகத்தின் ரகசியங்கள் எல்லாம் நமக்கு தெரியாது, யாருக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு தான் தெரியும். எவருக்கு கொம்பை கொடுக்கணும், எவருக்கு கொம்பை கொடுக்க கூடாது, எவருக்கு படிப்பை கொடுக்கணும், இவருக்கு படிப்பை கொடுக்க கூடாது, எவருக்கு சொத்தை கொடுக்கணும், எவருக்கு சொத்தை கொடுக்க கூடாது, எல்லாவற்றிலும் அல்லாஹ் தத்துவம் உள்ளவன், ஞானம் உள்ளவன், அறிந்தவன், எல்லாவற்றையும் தெரிந்தவன். எனவே இந்த உலகத்தில் ஒரு காரியத்துக்கு நாம் முயற்சி செய்து அந்த வேலை ஹலாலான வேலையாக இருந்தால் அந்த வேலையை செய்து கொண்டு இதனுடைய முடிவை, ரிசல்ட்டை யார்கிட்ட எதிர்பார்க்கணும்? அல்லாஹ்ட்ட. அவன் நாடினா தான் நடக்கும். நாம நினைக்கிறதுன்னு செய்யாது, நடக்க மாட்டாது. நாம் நினைத்ததுன்னு செய்யாது, நடக்க மாட்டாது. எனவே நாம் நாடுகின்ற ஒரு நல்ல விடயமும், நாம் நாடாத ஆனால் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்ற விடயங்களும் நடக்க வேண்டும் என்றால் ஆர் நாடினால் நடக்கும்? ஆர் நாடினால் நடக்கும்? அல்லாஹ் நாடினால் நடக்கும். எனவே இந்த உலகத்தில் எதையும் மாற்றும் ஆற்றல் அல்லாத பிறவர் யாரும் கிடையாது. அதில் பொம்பளையில் நாங்கள் கொஞ்சம் கடும் ஸ்ட்ராங்காக இருக்கோம். இந்த விஷயத்தில் ஆம்பளைகிட்ட கொஞ்சம் இருந்தாலும் பொம்பளைகிட்ட ஒரு பலவீனம் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு டாக்டர்கிட்ட போய் பார்ப்பாங்க, நோக்கி பார்த்து சரி வராட்டி நீ பேக்கி பார்ப்போன்னு பேக்கி பின்னாலே சேர்த்துருவாங்க. கொஞ்ச நாளைக்கு என்ன சரி வருத்தம் வந்தா அந்த டாக்டர்கிட்டையும் பார்த்து இந்த டாக்டரையும் பார்த்து சரி வரல, இதுக்கு பிறகு நோக்கி பார்த்து சரி வரால எங்கே போகும்? பேக்கி பார்ப்போன்னுட்டு ஈமானத்துக்கு ஒரு சைடில் வச்சு போட்டு அங்கே பேக்கியும் சாசிக்கும் சூனியம் சாத்திரம் அவர் இருந்தால் அதுக்கு பின்னாலே வைத்துருவாங்க நோக்கி. அப்படித்தானே? கடை முழுக்க பறக்கத்தை காணலாம். இங்கே நான் போய் ஒரு இசிமொன்று அசிமா ஒன்று கட்டுவோம். இனியும் பறக்கத்து இசிமாசிமாக்குள்ளால வார மாதிரி கடைக்கு போய் பறக்கத்துக்கு இசிமாசிமா கட்டுறது. வாகனத்தை உண்டாக்கி விட்டு எக்ஸிடென்ட் தானேங்க ஓதி பார்த்து ஒரு நூலை கட்டுவோம், அல்லது அதுக்கு ஒரு போத்தலை கட்டுவோம்னு வண்டிக்கு இரும்புக்கு கிளாஸ் போட்டில் கட்டி அதில் பாதுகாப்பு தர்றாங்க. இப்படி உலகத்தில் உலக சடப்பொருட்கள் மீது, உலகத்தில் உள்ள விடயங்கள் மீது பாதுகாப்பும் பறக்கத்தும்
நோய் நிவாரணம், பிள்ளை வரம் தேடி போறதும், இப்படியான நிறைய விடயங்கள் மனிதர்கள் செய்கிறார்கள். அவங்களுக்கு எடுத்த முயற்சி எல்லாம் தோல்வி அடைந்த போது எந்த முயற்சியிலாவது போய் இந்த வெற்றி அடை அல்லாவிடத்தில் கேட்டு நடவாதது வேற ஒரு ஆள்கிட்ட கேட்டு இந்த உலகத்தில் நடக்குமா? நாம் அழுதம், தொழுதம், பிரார்த்தனை செய்து எல்லாம் செய்தோம், ஒன்று நடக்கல. இதுக்கு போற நாம என்னத்தை தொழுது, என்னத்தை கழுது, என்னத்தை கட்டு அவர்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம். இந்த இவர்கிட்ட போய் போட்டு பார்ப்போம். நம்ம உதாரணம் சொல்லலைன்னா நமக்கு தெரியும் மாற்ற போறோம். அங்க போய் கேட்டு பார்ப்போம், இவர்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம், அந்த சாமியார்ட்ட போய் பார்ப்போம் என்று போனால் அல்லாஹ் அழுது தொழுது அவடத்தில் கேட்டு நடவாத ஒன்று, அல்லாஹ் ஏதோ ஒரு காரணத்தால் நமக்கு தராத ஒன்று இந்த உலகத்தில் வேறொரு ஆளால் தர முடியுமா? தர முடியும் என்று நம்புறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான நம்பிக்கை. முடியுமா? முடியாது, முடியாது. ஏனென்றால் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. இந்த உலகத்தின் நிலைமையை மாற்றும் ஆற்றல், இந்த உலகத்தை எதுவும் செய்யும் ஆற்றல், சக்தி அல்லாஹ்வை தவிர ஒரு யாருக்கும் கிடையாது. நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது காணல் நீர் பொய், ஏமாந்திராதாங்க. இந்த உலக வரலாற்றில் சில உதாரணங்களை சொல்றோம் பாருங்க. நாம மனுஷன் நினைச்சது நடக்காது, ஆனால் நடந்த அல்லாஹ் நாடினால் நடந்த விடயங்கள் அதிசயங்கள். அல்லாஹ் நாடினால் இந்த உலகத்தில் அதிசயம் நடக்கும். அது எனக்கும் நடக்கும், உங்களுக்கு நடக்கும். நடக்கக்களை விளங்க மாட்டாது, புரிஞ்சதுக்குலாம் விளங்கும், கொஞ்ச நாள் போகும். அது அதிசயம். என்னால் நமக்கு நபிமார்கள் இருந்த போது நடந்தவைகள், முன்னால் போன ஒரு நபியுடைய வரலாற்றில் நடந்த சம்பவங்களை பின்னால் வந்த நபி வழங்கப்படுத்துவார். இவருக்கு நடந்த அதிசயம் அப்படித்தானே? அது சொல்லப்பட்டிருக்காடி நமக்கு தெரிய மாட்டாது. ஒவ்வொரு ஆளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய பல விடயங்கள் இருக்கு, நமக்கு விளங்க மாட்டாது. அல்லாஹ் நமக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான், நாம புரிய மாட்டாது, புரியும் ஆற்றல் நமக்கு இல்லை. எனவே அன்பான இஸ்லாமிய உறவுகளே, சூரத்துல் கஹ்ஃபில ஒரு சம்பவம் வருது. அல்லாஹ் இரண்டு மனிதர்களில் ஒரு மனிதருக்கு வளமான இரண்டு திராட்சை தோட்டங்கள், பேரீச்சை மரங்கள், விளைநிலங்கள் மற்றும் ஓடும் ஆறுகள் கொண்ட ஒரு பெரிய தோட்டத்தை அவருக்கு கொடுக்கிறான். ஒரு மனுஷருக்கு ரெண்டு பேரை அடையாள காட்டி சொல்ல, அதில் ஒரு ஆளுக்கு நிறைய செல்வத்தை கொடுக்குறான். அதில் என்ன இருக்கு? அவருக்கு திராட்சை தோட்டங்கள் இருக்கிறது, பேரீச்சை மரங்கள் இருக்கிறது, நிறைய விளைநிலங்கள் இருக்கிறது. அதுக்குள்ளால சும்மா ஆறு ஓடுது. நம்ம கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு செழிப்பான வளம் நிறைந்த ஒரு தோட்டத்தை அல்லாஹு தஆலா ஒருவருக்கு கொடுக்கிறான். அவர்கிட்ட செல்வம் நிறைந்து வழிகிறது, வேலைக்கு ஆட்கள் நிரம்பி வழிகிறது. இவர் ஒரு நாள், இவரை கூட்டாளி ஒரு ஆள் நிற்கார், ஃப்ரெண்ட் ஒரு ஆள் நிற்கார். அவரிடத்தில் அந்த அளவுக்கு செல்வமும் இல்லை, ஆளும் இல்லை. ஏழை மனிதர். அவர் மனிதர், அந்த ஏழை மனிதர் நண்பரை பார்த்து சொல்றார், அன அக்ஸரு மின்க மாலன் வ அஸ்ஸு நஃபரா, நான் உன்னை விட செல்வத்திலும் ஆட்கள் உதவியாளர்களிலும் உயர்ந்தவன், ஆதரவாளர்களில் நான் எனக்கு நிறைய ஆட்களுக்கு நிறைய செல்வம் இருக்கிறது. அப்ப அவர் தொடர்ந்து சொல்றார், கால மா அظن ان تبيد هذه ابدا, எனது இந்த தோட்டம் ஒருபோதும் அழியும் என்று நான் நினைக்கிறேன். இது நான் கஷ்டப்பட்டு உருவாக்கினேன், தேசியில் அழிஞ்சு போகும் நான் என்ன செய்யல, நினைக்கல. மறுமையா அப்படி ஒன்று நிகழும் என்றும் நான் என்ன செய்யல, நம்பல. எல்லாம் இருக்கேன், எல்லா வளமும் இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன் என்று அந்த தோட்டத்தின் வளர்ச்சி எழுச்சி எல்லாம் அவரால் வந்த மாதிரி, அது ஒரு நாளும் இனி அழிய மாட்டாது, நிரந்தரமான என்ற சொத்து மாதிரி. மௌத்து, அதுக்கு பிறகு மறுமை, மௌத்து வர முடிஞ்சு, மௌத்தோட எல்லாம் முடியுது, மறுமைங்கிற கதை அப்படி எல்லாம் இல்லை என்று அவர் அகங்காரத்தில என்ற சொத்து, என்ற தோட்டம், நான் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். இது எல்லாம் அவரால் கிடைச்சதா? அவர் வளர்த்ததா? அவர் உருவாக்கினதா? யார் கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்தது. அப்ப அந்த ஏழை தோழர் பார்த்து சொல்றார், வலவுலா இத்தகல்த ஜன்னத்தக குல்த மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லா. நீ உன்ன தோட்டத்துக்கு வரக்கல, இந்த அகங்காரமான பேச்சு பேசாம, இந்த ஆணவம் பிடிச்ச பேச்சு பேசாம, என்னால நான் உருவாக்கினேன் என்று நான் கஷ்டப்பட்டேங்கிற அந்த கதை கதைக்காம, குல்த மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லா, அல்லாஹ் நாடியதே நடக்கும், சக்தி அனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரியதே என்று நீ சொல்லியிருக்க கூடாதா? நீ ஏன் இப்படி அகங்காரமா பேச்சார்? இந்த அகங்காரத்தின் விளைவாக அல்லாஹ் என்ன நடந்துச்சு?
என்ன நடந்துச்சு கடைசியில? அவன் அகந்தையில் அப்படியே தொடர்ந்திருந்தான். அல்லாஹ் அவனுடைய தோட்டங்களையும் விளைச்சலை அப்படியே அழிச்சு போட்டான். இணைஞ்சுதான் அல்லாஹ் சூரத்துல் கஹஃப் அந்த சூரத்தில் இருக்கிற சம்பவம் எடுத்து பாருங்க. நான் என்று அகந்தை கொண்ட போது அல்லாஹ் அதனை அழித்து விட்டான். ஏன்னா அது அவன் உருவாக்கினது அல்ல. அவன் உருவாக்கினால் அவன் அழியாமல் காப்பாற்றான். அதே அழிஞ்சு போகுது. எனவே அவன் கொண்ட்ரோலில் அவனால் உருவாக்கப்பட்டது அல்ல. அந்த பொருளாதாரத்தை நிலைக்க வைக்கின்ற, தலைக்க வைக்கின்ற, அதை என்றும் நிரந்தரமாக வைக்கின்ற ஆற்றல் அவன்கிட்ட இருந்துச்சா இல்லையா? அவன்கிட்ட இருக்க இல்லை. யார் அழிச்சு போட்டான்? யார் அழிச்சான்? அல்லாஹ். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். மனுஷன் நினைச்ச மாதிரி நினைச்ச காலத்துக்கெல்லாம் இந்த உலகத்தில் அவன் நினைத்ததை செய்ய முடியாது. எதுவுமே செய்ய முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில், அவருடைய காலத்தில் ஒரு சம்பவம். யாரு? காரூன் என்ற ஒரு ஆள் இருந்த தெரிந்த பெரும் செல்வந்தன். யாரு? காரூன். அவனுடைய இருந்த செல்வங்கள் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிற அந்த ஸ்டோர் கீ இருக்காரு. ஸ்டோர்னா அவனுடைய பணம், அவனுடைய செல்வம் எல்லாம் வச்சிருக்கிற அந்த கீ எல்லாம் உடடத்தை சேர்த்தால் அந்த கீ எல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு பல பலசாலிகள் இருந்தாலும் முடியாது என்ற அளவுக்கு செல்வம் நிரம்பி உடஞ்சி. சொத்தை தூக்கிட்டு போறதுக்கு அல்ல, என்னத்தை தூக்கி போறது? அவனுடைய சொத்து வைத்திருக்கின்ற அந்த ரூம்கள், அந்த இடங்களுடைய சாவிகள் எல்லாம் சேர்த்து தூக்கி போறதுக்கே பல பலசாலிகள் தேவை என்று சொல்லப்படுகிறது. அப்ப இப்படி இருந்த ஒருவருக்கு இப்படி அவர் சமுதாயத்தில், மூசா நபியுடைய காலத்தில் அந்த சமுதாயத்தில் இப்படி காரூன் என்கின்றவர் செல்வ செழிப்பிலே அகங்காரத்தின் உச்சியிலே இருந்தார். அப்போது ஒரு மனிதர் வந்து அவருக்கு அறிவுரை கூறினார். அல்லாஹ் உனக்கு தந்தவற்றில் இருந்து நீ மறுமைக்காக தேடு. அல்லாஹ் தந்தது. யார் தந்தது? உன்னிடத்தில் இருக்கிற செல்வம் எல்லாம் யார் தந்தது? நம்முடைய வீடு, நம்முடைய காணி, நம்முடைய வயல், அல்லது நம்முடைய வியாபாரம், நம்முடைய கார், நம்முடைய சொத்து, சுகம், எல்லாமே அல்லாஹ் தந்தது. நாமளாக உருவாக்கின ஒன்று கிடையாது. நாமளாக உருவாக்கியது கிடையாது. யார் தந்தது? ஆத்தாக்கல்லாஹ். அல்லாஹ் தந்ததில் இருந்து மறுமைக்கு நீ தேவையானதை தேடிக்கொள். அல்லாஹ் தந்தத்திலிருந்து இதை உலகத்திலே அதை பயன்படுத்தாம மறுமையிலும் அந்த அல்லாஹ் தந்தது உனக்கு பயன் தரக்கூடிய மாதிரி உடைய சொத்து செல்வங்கள் பயன்படுத்தி நல்ல வழியில செய் அதை என்று சொன்ன போது மேலும் அவர் சொல்றார், வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. அல்லாஹ் தந்ததில நீ திங்காம, உண்காம, உடுக்காம, நீ குடிக்காம எல்லாருக்கும் அல்லாஹ்க்கு கொடு, எல்லாத்தையும் அள்ளி மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான்? உனக்கு தேவையான இவ்வுலகில் உன் கடமைகளையும் நீ மறந்து விடாதே. நாம எல்லாத்தையும் அல்லாஹ் தந்தது அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்துடணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தேவையானதை செலவழிக்கலாம், நமக்கு தேவையானதை பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கும் கொடுக்கணும் என்று சொன்ன போது அல்லாஹ் உன்னை எப்படி நல்லா வச்சிருக்கானோ, இதுல எல்லாம் முழு தௌஹீத் இருக்கிறது. அல்லாஹ் உனக்கு தந்தது, யார் தந்தது? அல்லாஹ் உனக்கு தந்தது. அல்லாஹ் உனக்கு நல்லா செய்தது, உன்னோட அல்லாஹ் நல்லா செஞ்ச மாதிரி அல்லாஹ் உனக்கு நல்லுதவி செய்தது போல். அப்ப அல்லாஹ் தான் நமக்கு நல்லா வச்சிருக்கேன். நம்மள நல்ல ஆடை, நல்ல உணவு, நல்ல பொருளாதாரம், நல்ல வாகனம், நல்ல நிலை, நல்ல தேகாரோக்கியம் எல்லாத்தையும் தந்தவன் யார்? அல்லாஹ். இப்படி தந்த மாதிரி நீ மற்ற ஆக்களுக்கும் உதவி செய். நீ இந்த பூமியில் என்ன செய்யாத? குழப்பம் செய்யாதே. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன். இந்த குழப்பஞ்செய்தாக்கள் அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று சொன்ன போது இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி. இந்த சொத்து சுகம் எல்லாம் என்ற அறிவால நான் உண்டாக்கினது. நீ என்ன வந்து புதுசா அல்லாஹ் பத்தி கதைக்கிறன்னு அவர் சொல்றார். காரணம் யார் சொல்றார்? நான் கஷ்டப்பட்டு உழைச்சது. அவன் அகங்காரத்தின் பொருட்டு என்ன செய்யறான்டால், இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி. என்ற அறிவு எனக்கிட்ட இருந்த நாலேஜ், நான் அப்படி பிளான் பண்ணி நான் செஞ்சது. சும்மா நீ அல்லாஹ் பத்தி படுத்த கைக்கிறீர்கள் என்று சொன்ன போது அல்லாஹ் என்ன செஞ்சாவா இருக்க?
இந்த அகங்காரம் முடித்த போது என்ன செஞ்சான், அவனையும் அவனது வீட்டையும் பூமிக்குள் நாம் புதைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். அவனையும் அவன் இருந்த ஊடையும் அப்படியே நிலத்துக்குள்ள அப்படியே சுரி வாங்கி கொண்டோம். நாம் நிலத்துக்குள்ள அல்லாஹ் புதைஞ்சு போடான் இந்த அகங்காரமான பேச்சு பேசிய போது. எனவே இந்த உலகத்தில் கிடைக்கின்ற வளங்கள் செல்வங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் அருள். அதை மறந்தால் அழிந்து போகும். இந்த உலகத்தில் அவருக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் நாளை மறுமையில் அவர் அழிந்து போவார். உலகத்திலேயும் சில டைம்ல காண்பார், மறுமையில் அதை திட்ட தெளிவாக என்ன செய்வார், காண்பார். அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுத்தும் சோதிப்பான், செல்வத்தை கொடுக்காமலும் சோதிப்பான். ஏன் இந்த உலகம் என்னது, ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கிறான். ஏனென்றால் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் இந்த உலகத்தில் சரியாக முறையாக நல்ல முறையில் நடந்து கொள்கிறார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் உங்களுக்கு வாழ்க்கை தந்தீங்கன்னு அவர் சொல்றார். அதுக்கப்புறம் மௌத்திரிகி, அதுக்கப்புறம் விசாரணை இருக்கி, ஒரு முடிவிருகி, ஒன்று சொர்க்கம் இல்லாட்டி நரகம். இந்த உலக வாழ்வின் விளைவை நாம் அங்கு காணுவோம். எனவே இப்படி அவன் சொன்ன போது என்ன நடந்துச்சு, கடைசியில பூமியில உள்வாங்கி அப்படியே போய்த்தான். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். காரூன் என்கின்ற பெரும் செல்வந்தனுக்கு அவனுடைய செல்வத்தை காப்பாற்றவனால் முடியாமல் போயிருந்தது. எதையும் செய்யலாம் தானே, காசு இருந்தான் அப்படித்தான் நம்புறாங்க, ஒன்றும் செய்யலாம். இது பூமிக்குள்ள அப்படியே உள்வாங்கி போயிட்டாங்க, அப்படி உள்ள எடுத்துட்டாங்க. சாரா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி சாரா, அவருக்கு புள்ள வரம்பு கிடைக்கல நீண்ட காலமாக. நமக்குள்ள பிரச்சனையும் இருந்துச்சு. அவன் நீண்ட நாள் பிள்ளை வரம் இல்லாத போது அல்லாஹ் அவருக்கு பிள்ளை வரத்தை பற்றி நன்மாராயம் சொல்றான். கடைசியான வயசில், எந்த வயசுல சொல்ல அவருக்கு உங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுதுன்னு சாராவுக்கு அல்லாஹ் நன்மாராயம் கூறிய போது சாரா சொல்றா, காலத் யா வைலதா அலிது அன அஜூஸுன் வஹாதா பஅலி ஷேഖன் இன்ன ஹாதா லஷையுன் அஜீப். இது என்ன அதிசயம், அவருக்கு உங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது, அவ என்ன செய்ய போகுது, குழந்தை கிடைக்க போகுது அல்லாஹ்வுக்கு நன்மாராயம் கூறிட்டான். அப்ப அவ கேட்கா, நானும் கிழவி கிட்ட என்ன குழந்தை, அவட பாஷையில சொல்ல, நானே ஒரு கிழவி அஜூஸ், வஹாதா பஅலி ஷேഖன், இதோ எனது கணவர் ஒரு கிழவன், ஒரு கிழவனுக்கும் கிழவிக்கும் என்ன குழந்தை கிடைக்கிறது. உலக வளமே சொல்றாவ, உலகத்தில் வளம் என்னது, தள்ளாத வயதில் உள்ள ஒரு கிழவனும் தள்ளாத வயதில் உள்ள ஒரு கிழவியும் எங்களுக்கு குழந்தையா என்று அவ கேட்டுப்படு. ஒரு வியப்பான செய்தி, ஒரு ஆச்சரியமா இருக்கேன்னு சொல்றான். ஆச்சரியம் தான், அல்லாஹ் நினைச்ச ஆச்சரியம் நடக்குமா நடக்காதா, நடந்துட்டே. சாராவுக்கு இஸ்ஹாக் என்கின்ற மகன் கிழடான போது, தள்ளாத வயதில் அவர்கள் இருந்த போது அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தான். அல்லாஹ் நாடினால் கிழட்டுக்கும் கொடுப்பான், மலட்டுக்கும் கொடுப்பான். கிழடு மலர் எல்லாம் அல்லாஹ்வுக்கு கணக்கே இல்லை. ஏன் அதை கொடுக்கிறவன் யாரு, கொடுக்கிறவன் யாரு, அல்லாஹ். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். எனவே எது நடக்கிறனாலும் கடைசி வரைக்கும் யார்கிட்ட போய் நிக்கணும், அல்லாஹ்ட்ட போய். ஏனால் அல்லாஹ் நாடினா நடக்கும். அல்லாஹ் நமக்கு தரல் என்றால் ஏதோ ஒரு நிலவத்தை நாடி இருக்கானே என்று முடிவெடுத்துறோம். எவ்வளவோ நோய், எவ்வளவோ முயற்சி செய்து பார்க்கும், தொழுகிறோம், துஆ செய்கிறோம், மருந்தும் எடுக்கும், மாறல. அல்லாஹ் ஏதோ நிலவை நாடி இருக்கான, அவ்வளவுதான். வேறொரு சுருக்கான வழியில் அல்லாவை மறந்து அல்லாஹ் இல்லாத வேறொரு வழியிலே நம்முடைய விமோசனத்துக்கு வழியை தேடி போனால் அதான் நமக்கு நாசத்துக்கான வழியை தவிர விமோசனத்துக்கான வழி கிடையாது. யாருக்கும் முடியாத, யாராலும் சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்தக்கூடியவன் தான் யாரு, யாரு, அல்லாஹ். யாராலும் முடியாத ஒன்றை, இது யாருக்கும் செய்ய இயலாத ஒன்று என்று கைவிடப்பட்ட ஒன்றை செய்கின்றவன் யாரு, அல்லாஹ். அதான் கிழடு என்று அவங்க சொல்ற அஜூஸ், தள்ளாத வயதில் இருக்கின்ற சாராவுக்கும்
அவருடைய கணவர் அவவே சொல்றா, என்ற வயது முதிர்ந்த என் கணவனுக்கும் எப்படி ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னபோது அல்லாஹ் அந்த குழந்தையை கொடுக்கிறான். அதே மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு ஆண் குழந்தையை அல்லாஹு தஆலா கொடுத்த போது சொல்கிறான், கால ரப்பி இன்னி வஹனுல் அல்ம் மின்னி واشتعل الرأس شيبا ولم أكن بدعائك ربي سقيا قال ربي என் இறைவா, என் எலும்புகள் எல்லாம் பலவீனப்படைச்சு, நாடி நரம்பெல்லாம் ஏலா எலும்பெல்லாம் விளைஞ்சிட்டு ஷுஐப் சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, என் எலும்பு என் உடம்பெல்லாம் விளைஞ்சிட்டு சோர்ந்து வச்சு வஹனல் அல்ம் واشتعل الرأس شيبا நிறையால் முடி மின்னுகிறது, நிறைச்சி போன முடி, இழைச்சி போன உடம்பு இருந்தாலும் வலன் அகும்பி துஆஇக ரப்பி சகியா, உனக்கிட்ட நான் துஆ கேட்கறத மட்டும் கைவிட, நம்பிக்கையோட நான் கேட்க, என்னதான் நிறைச்சாலும் என்னதான் உடம்பு இழைச்சாலும் நீ நினைச்சால் தரலாம் என்கின்ற அந்த நம்பிக்கையிலிருந்து நான் நிராசை அடைந்து விடவில்லை. தள்ளாத வயதில் உடல் பலவீனமான நிலையில் முடியெல்லாம் நிறைத்து மினுக்கின்ற நிலையில் இருந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், எனக்கு உடம்பு ஏழாண்டு எனக்கு விளங்குது அல்லாஹ், என்னை முடியெல்லாம் நிறைச்சு போய்த்துட்டு எனக்கு விளங்குது, நீ நாடின தருவாய் தானே என்று உண்மையான நாட்டத்தை நம்பிக்கை துவா கேட்கறது நான் விடல என்று சொன்ன போது, யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா, ஜக்கரியாவே ஒரு புதல்வன் உமக்கு நாம் நற்செய்தியாக கூறுகிறோம், அவருடைய பெயர் யஹ்யா. யஹ்யா என்கின்ற ஒரு மகன் உனக்கு கிடைப்பான் என்று அல்லாஹ் நற்செய்தி சொல்கிறான். ஜக்கரியா அவரே சொல்றாரு, என்ற நாடி நரம்பெல்லாம் நடுங்கிற நிலையில் இருக்கிறது, தாடி மொழி எல்லாம் நரைச்சு போன நிலை இருக்கிறது, தள்ளாத வயதில் உடல் பலவீனமான நிலையில் யஹ்யா என்கின்ற ஒரு குழந்தையை அல்லாஹு தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கிறான். அவர் திரும்ப ஆச்சரியத்தில் கேட்கிறார், கால ரப்பி அன்னா யகூனு லி குலாமுன், எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும்? வகானத் இம்ராஅதி ஆகிரா, என் மனைவியோ ஒரு மலடு, வகத் பலகது மினல் கிபரி இத்யா, நானே ஒரு கிழடு, ஒரு மலட்டுக்கும் கிழட்டுக்கும் எப்படியா அல்லாஹ் குழந்தை கிடைக்கும் என்று அவர் கேட்கிறார். யாரு கேட்கிறார்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். கால கதாலிக, இப்படித்தான். கால ரப்புக ஹுவ அலியுன் ஹய்யுன், உமது இறைவன் எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவன். கால ரப்புக ஹுவ அலியுன் ஹய்யுன் வகத் ஹலக்துக மின் கபுல் லம் தகு ஷையா, ஒன்றுமே இல்லாத மண்ணாயிருந்த உன்னை ஒரு மனிதனாயாக்கிய நான் ஒரு கிழட்டுக்கும் மலட்டுக்கும் குழந்தை உண்டாக்க என்னால் முடியாதா? யார் கேட்கான்? யார் கேட்கான்? அல்லாஹ். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். தெளிவான ஆதாரம். அல்லாஹ் நாடினால் எதுவும் நடக்கும். அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை கைவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை கைவிடக்கூடாது. எந்த நிலையிலும் கைக்கூடாது. நோய் வந்தாலும் சரி, வீட்டு பொருளாதார கஷ்டம் வந்தாலும் சரி, பிள்ளைகள் பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் 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 அல்லாஹ்வை விட்டு போட்டு வர வழியில போனால் நம்ம நாசத்துக்குத்தான் போறோமே தவிர விமோசனத்திற்கு போகவில்லை என்பது அர்த்தமாகும். இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்துடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றார் நமக்கு தெரியும். ஹாஜராவை கொண்டு சின்ன பிள்ளையையும் கொடுத்து மக்காவில் இந்த இசம்சம் கிணறு இருக்கிற அந்த இடத்தடி விட்டு போட்டு பேச்சாச்சு. விட்டு போட்டு போகல. அல்லாஹ்வோட ஓடர் லம்மா தரக அலைஹி அஸ்ஸலாம் ஜௌஜத்தஹு வப்னஹு ஃபீ வாதின் கைர தி ஸரஇ, எந்த புல் பூண்டுகளோ மனித சஞ்சாரமோ இல்லாத ஒரு மலையடி வாரத்திலே கொன்று போய் தன்னுடைய மனைவி ஹாஜரையும் தவமிருந்து பெற்றெடுத்த குழந்தை என்று சொல்லலாம். ஹாஜருக்கு புள்ள இல்லைன்னு, அந்த சாராக்கு புள்ள இல்லைன்னு போட்டு தான் அவங்களோட உதவியாளராக இருந்த ஹாஜரை 2ஆம் தாரமாக கல்யாணம் முடிக்கிறார் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சாராவுக்கு குழந்தை கிடைப்பதற்கு முதல் 2ஆம் தாரம் ஹாஜருக்கு கிடைத்த குழந்தை தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்.
இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை கிடைத்ததற்கு பிறகுதான் ஹாஜருக்கு என்ன செய்யுது, சாராவுக்கு என்ன செஞ்சிச்சு, குழந்தை கிடைச்சிச்சு. முதல் தாரத்துக்கு 2ஆம் தாரத்துக்கு குழந்தை கிடைச்சதுக்கு பிறகுதான் என்ன செஞ்சிச்சு, குழந்தை கிடைச்சி. இது வரலாறு. அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனைவியே விரும்பி 2ஆம் திருமணம் முடித்து கொடுத்து ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று தவம் இருந்து பெற்றெடுத்த குழந்தைதான் யார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் என்கின்ற கணவருக்கும் மூத்த மனைவி சாரா, 2ஆம் மனைவி ஹாஜர், இந்த 2 பேரும் ஒரு குழந்தை வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிரார்த்தனை செய்து தனக்கு உடம்பில வலி ஏலா என்கின்ற நிலை இருக்கின்ற போது அல்லாஹ் நமக்கு தரல, 2ஆம் மனைவி மூலமாவது அவருக்கு ஒரு குழந்தை இந்த சந்ததி வளர வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று தீர்மானித்து தவமிருந்து பெற்ற குழந்தைதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த தாய் ஹாஜர் அவர்களையும் மலை அடிவாரத்திலே கொண்டு வந்து விட்டு போகிறார். யோசிச்சு பாருங்க, அவன் நம்மளை கொண்டு கொழும்புல சும்மா அவரோட டவுனுக்குள்ள விட்டுப்பட்டு வந்தார். எங்க விட்டுப்பட்டு போறீங்க, உங்களுக்கு தலைவலை தான் இருக்கும், இந்த தனியை விட்டுப்பட்டு வந்தார். அப்படித்தானே, ஏதோ மனித சஞ்சாரங்கள் நிறைந்த ஒரு டவுன்ல கொண்டு விட்டுப்பட்டு வந்தா கூட நாம் அதை தாங்கிக்கல, நமக்கு ஒன்றும் கையும் ஓடாது காலும் ஓடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து ஹாஜரையும் இஸ்மாயிலையும் விட்டு திரும்பியும் வாராமல் போகிறார். எங்கெங்க போறீர்கள், எங்களை விட்டு போட்டு எங்க போறீர்கள் என்று ஹாஜர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவ புத்தியுள்ள பெண், ஈமானிய பெண். திடீர்னு அவர் கேள்வி கேட்க, அல்லாஹு அல்லதி அமரக பிஹாதா, இப்படி எங்களை தட்டத்தனிய விட்டுட்டு போக சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு ஏவினானா? நான் ஆம். அப்ப ஒரு விட சொல்றா, அதுதான் தௌஹீதுடைய வார்த்தை. இதன் லா யுதையுன் அல்லாஹ், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், அல்லாஹு தஆலா எங்களை வீணாக்க மாட்டான். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த தாயுடைய உறுதி, ஈமான பாருங்க. அல்லாஹ் தான் எங்களை இங்கே கைவிட சொன்னால், அல்லாஹ் தான் எங்களை பச்சை பிள்ளையையும் கொஞ்சம் தண்ணீரையும் கொஞ்சம் சோத்தையும் ஒரு கையில தந்து போட்டு பாலைவனத்திலே தட்டத்தனிய புற்பூண்டுகள் மனித சஞ்சாரமே இல்லாத இந்த இடத்தில் எங்களை தனிமையிலே விட்டு செல்ல அல்லாஹ் ஏவினானா? நாம் ஆம். அப்ப அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டேன். இந்த உலகம் பேசும் வரலாறாக அன்னை ஹாஜர் மாறியதற்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாறியதற்கும் இதுதான் வரலாறு. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை கைவீண் போகவில்லை. இருந்த தண்ணீர் தீர்ந்தது, உணவு முடிந்தது, பிள்ளை பதறியது, தாய் உள்ளம் பதறியது. சவாவுக்கும் மர்வாவுக்கும் இடைப்பட்ட அந்த மலையிலே தொங்கோட்டம் ஓடுகிறார். ஒரு துளி தண்ணீர் என் பிள்ளைக்கு காட்டுவதற்கு கிடைக்காதா என்று ஓடி அலைகிறார். இஸ்மாயிலின் காலடியிலிருந்து நீர் ஊற்றெழும்புகிறது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த உலகம் அழியும் வரைக்கும் உள்ளவர்கள் எல்லாம் குடித்தாலும் தீராத அளவுக்கு ஜம்சம் ஊற்றை அல்லாஹு தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய காலடியில் ஊற்றெடுக்க செய்தானே. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹ் நாடினால் எதையும் மாற்றும் ஆற்றல் கொண்டவன் அல்லாஹ். இதை நாம வழங்கணும். நெருப்பில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எறியப்பட போகுது. எங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எங்க எறிய போறாங்க? நெருப்பில. ஊரு நாடு எல்லாமே சேர்த்து நிற்கிறாங்க. ஒத்தரும் இல்லை உதவிக்கு, ஆருமே இல்லை. அவர் தனிய ஆறு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனியே நிற்கார். சட்ட தனிய. அரசாங்கம், மக்கள், ஊரெல்லாம் ஒன்று தேடி இருக்கிறது. பெரும் குழி தோண்டப்பட்டிருக்கிறது, பெரும் தீ மூட்டப்பட்டிருக்கிறது. அங்க சொல்லுகிறான் அரசன், காலு ஹர்ரிகுஹு வன்சுரு ஆலிஹதகும் இன் குன்தும் ஃபாயிலின். நீங்க உண்மையான ஆட்களா இருந்தால் இவரை நெருப்பட போட்டு பத்த வைக்க உங்களோட கடவுளுக்கு அவர் செஞ்ச வேலைக்கு பழிதித்துக் கொள்ளுங்கள் என்று அரசன் சொல்லுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயப்படல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட எந்த சக்தியும் இல்லை. மனுஷன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எந்த ஆற்றலும் கிடையாது. இந்த உலகத்தை எதிர்க்கும் அளவுக்கு எடுத்த பணமோ படையோ மக்களோ ஆற்றலோ எதுவும் கிடையாது. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். இந்த ஒரு வார்த்தை தான். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனே எனக்கு சிறந்த பாதுகாப்பு. நரகத்தில் நெருப்பில் தூக்கி போடக்கூடாது, அதைத்தான் சொல்றார். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். அல்லாஹ் போதுமானவன், அவனே சிறந்தவன். நாங்கள் சொன்னோம், யா நார் கூனி பர்தம் வ ஸலாமா.
நெருப்பிலே தூக்கி போடப்பட்ட போது நாம் நெருப்புக்கு சொன்னோம், குல்னா யானார், நெருப்பே, கூனி பர்தம் வ சலாமா அலா இப்ராஹிம, நீங்கள் இப்ராஹிமுக்கு இதமான குளிராக பாதுகாப்பான ஒரு இடமாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்று நாம் நெருப்புக்கு கட்டளை போட்டோம் என்று அல்லாஹ் சொன்னான். நெருப்புன்னா என்ன செய்யணும்? அதுவும் பெரும் தீ மூட்டப்பட்ட அந்த நெருப்புன்னா என்ன செய்யணும்? நெருப்புன்னா பத்த வைக்கணும், அதான் நமக்கு தெரியும். நெருப்புன்னா மனுஷனை போட்டால், பெரும் நெருப்புன்னா பார்த்திருக்க கருகி போடுறோம். சுட்டெரிச்சு தீயில் அவர் கரிந்து சாம்பலாய் போக வேண்டும், அதற்குத்தான் அதை தூக்கி போட்டார்கள். ஆனால் அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளை போடுகிறான், நெருப்பே நீ இதமான பாதுகாப்பான குளிராக, ஒரு ஏசி ரூமா. நெருப்பு ஏசி ரூமா மாறுமா? எதிரான ஒரு விளைவு. தண்ணியை ஊற்றி மழையை பெய்ய வச்சு நெருப்பு அணைக்கிற வேற விஷயம். ஆனால் அதே நெருப்பை, அந்த நெருப்புக்குள் போடப்படும் இப்ராஹிமை ஒரு ஏசி ரூமாக மாற்றி கொடுக்கும் ஆற்றல் அல்லாவுக்கு இருந்தது. அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளை போட்டான், யானார், நெருப்பே நீ இதமான குளிராக பாதுகாப்பான குளிராக மாறிவிடு என்று சொன்னபோது நெருப்பு குளிராக மாறுகிறது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். மனுஷனை நெருப்பு கொல்லாது, அல்லாஹ் நாடினா தான் மௌத்துவார். மனுஷனை நெருப்பு கொல்லாது. இந்த சுனாமி நடந்த டைமில், எங்கேயும் வந்தானே சுனாமி தண்ணி வந்தானே, சுனாமி நடந்த டைமில் ஒரு 80 வயது முதிர்ந்தவர் நம்மட கரையோரம் நின்றார். ஆனால் அவருக்கு அதில் ஒன்றும் செய்யலை. அவர் கரையேறி சும்மா வந்தார். இளம் குமரு பொண்ணொண்டு மௌத்தா போனார். நமக்கு தெரிஞ்ச உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு 20 வயசு பொண்ணொண்டு செய்தா மௌத்தா போனால் அவட தெம்பும் தேக ஆரோக்கியத்துக்கும் எவ்வளவு ஓடி இருக்கலாம், தப்பி இருக்கலாம். ஆனால் அவள் இடறி உளுந்து மௌத்தானால், நடந்து கொஞ்சம் ஃபாஸ்டா நடந்தால் இடறி உளுந்து மௌத்தாகக்கூடிய வயசில் இருந்த ஒரு முதிர்ந்தவர் கரையில் இருந்து, கரையோரம் இருந்து கரையேறி வருகிறார் உயிரோடு. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹ் காப்பாற்ற நினைத்தால் யாரும் அதை தடுக்க முடியாது. அல்லாஹ் அவரை கலா கதிர அவடத்தை தான் முடிவுண்டு எழுதியிருந்தால் அதையும் அல்லாஹ்வால தவிர வேற யாராலுமே செய்ய முடியாது, மாற்ற முடியாது. இப்படி நிறைய நான் சொல்லிட்டே போவேன். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். ஏன் முடிஞ்சா கடைசியா ஒன்று சொல்லி முடியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். என்ன, நம்ம அதிசயம் ஒன்று நினைக்கும், ஆனால் அல்லாவுக்கு அது சாதாரணம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குளிரா மாறுங்கிறது பெரும் அதிசயம். பெரும் அதிசயம் தானே. ஏசி ரூமா ஒரு ரூம் டக்குன்னு நெருப்பு மாறுறதுங்கிறது, மழை பெய்ஞ்சி நெருப்பணைகிறங்கிறது சர்வ சாதாரணமான நம்ம காலத்துல நடக்கக்கூடிய ஒன்று தான். சந்தர்ப்பத்துக்கு அவட தெரிஞ்சிட்டு பெரும் மழை ஒன்று பெய்ஞ்சி வெள்ளம் வந்து நெருப்பு அணைஞ்சு வைத்துன்னு சொல்லி தப்பித்து கொள்ளலாம். ஆனால் அதே நெருப்பு, அந்த நெருப்பிலே சில அறிவிப்புகள் வருகிற தஃசீர்ல 6-7 நாட்கள் அவர் அந்த நெருப்புக்குள்ளேயே இருந்தார், அந்த ஏசி ரூமுக்குள்ளே இருந்தது போன்று இருந்தார் என்று விளக்கங்கள் வருகிறது. லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனுடைய படை திரட்டி போகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனுடைய படை திரட்டி போகிறது. வேற வழி இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. பின்னால ஃபிரௌனுடைய பெரும்படை அப்படி போயிட்டு இருக்கலாம். கடல் முன்னால நாம இப்படி ஓடுறோம், முன்னால கடல், முன்னால கடல், பின்னால ஃபிரௌனோட படை. ஒன்று கடல்ல உழுது சாகணும், இல்லாட்டி அவன் கையில் அடிபட்டு சாகணும். 2 நிலை தவிர வேறு ஒரு நிலை இல்லை. 2 நிலை தவிர இது வேற நிலை இல்லை. அப்ப இந்த நிலைமையை கண்டோன்னே லம்மா தரா அல் ஜம்ஆன் قال اصحاب موسى انا لمدركون. இந்த நிலைமையை கண்டோன்னே மூசா நபியோடு இருந்தவருடைய கூட்டத்தினர்கள் சொன்னார்கள், நாங்க நல்ல வசமா மாட்டிக்கிட்டோம். ஒன்று கடல்ல உழுது சாகணும், இல்லாட்டி இவன் கையில் அழகப்பட்டு என்ன செய்யணும், சாகணும். 2ல் ஒரு நிலை தான் நடக்கணும். இன்னா லமதுரகூன், நல்ல வசமா மாட்டிட்டோம். கால அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுறார், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுறார், கால கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீனி, என்னோடு என் ரப்பு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். என்னோடு யார் இருக்கிறார்? என் ரப்பு இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅவ்ஹீனா இலா மூசா, நாம் மூசாவுக்கு சொன்னோம், அன்இர்பி அஸாக்கல் பஹ்ர, கடலிலே அடியுங்கள் என்று சொன்னோம். இருக்கிற கம்பாலே அவற்றை ஒரு கம்போட்டு வச்சிருந்தார் எல்லாத்துக்கும்.
மூசாட அசா கோல் ஒன்று சொல்லுவோம் தானே, அந்த கோல் ஒன்று கம்பொண்டு தடி ஒன்று வைத்திருந்தா இضرب عصاك البحر فانفلق فكان كل فرق كالطود العظيم. அவர் கடலிலே அடித்தார், அது வழி புலந்தது. வழி புலந்து அந்த கடல் அலை அப்படியே ஒன்றொன்று நின்றால் கத்தௌதில் ஆலீம் என்றால் பெரும் மலை போன்று கடல் அப்படியே நின்று தண்ணி விலகி ஒரு செவரு கட்டின மாதிரி தண்ணி நிக்கிறேன்னா யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த கடல் அடிச்ச உடனே கடல் விலகி ஆழ்கடல் வழிவிடுகிறது. கற்பனை பண்ணி பாருங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற வார்த்தைகள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டமும் கடல் வழியை கடந்து சென்று தப்பி விடுகின்றன. வழி புலந்திருக்கிறது என்று நம்பி கடலிலே இறங்கிய ஃபிரௌனும் அவருடைய கூட்டமும் நடுக்கடலை அடைகின்ற போது கடல் தன் பழைய நிலையை ஆக்கி ஃபிரௌனையும் அவருடைய கூட்டத்தையும் அழித்து விட்டன. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, எம் வாழ்க்கையில் எந்த சோதனை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், என்ன நிலையானாலும் அல்லாஹ்வால் மட்டும்தான் அதனை தீர்க்க முடியும். ஒருபோதும் நாம் அந்த நிலையில் இருந்து மாற முடியாது. இந்த தௌஹீதை, இந்த கலிமாவை, இந்த நம்பிக்கையை நாம் தொடர்ச்சியாக உள்ளத்திலே பதிய வைக்கும். இதனால தான் அதான் சொல்லக்களை இந்த அதான் சொல்லக்களை சொல்றோம். என்ன லா ஹவ்ல வலா குவத்த சொல்லணும், அப்படித்தானே? என்ன ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ்னு சொல்லக்களை என்ன சொல்லணும்? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகைக்காக விரைந்து வாருங்கள். ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள். அறிஞர்களுக்கு விளக்கம் சொல்லக்களை ஏன் ரசூலுல்லாஹ் இந்நேரம் லா ஹவ்ல வலா குவத்த சொல்ல சொன்னால், பள்ளிக்கு வாரதும் ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கும் அவனுக்கு அந்த நாட்டம் அல்லாஹ் கொடுக்காட்டி வரமாட்டாதே. அதனால லா ஹவ்ல வலா குவத்த சொல்லணும். அவன் தொழற எத்தனை பேர் ஹய்யா அலல் ஸலாஹ் கேட்காங்க தான் டோட்டலா அப்படின்னு போறான். வாங்கு சொன்னால் சைத்தான் ஓடுவான். அது மாதிரி சைத்தான் போல பல மனுஷர் ஓடுறான். ஹய்யா அலஸ் ஸலாஹ் காதுக்கு உளுங்கும் செவிடம் மாதிரி எத்தனை பேர் இருக்கான், பக்கத்தோடு உழவராதவன் எத்தனை பேர் இருக்கான். ஏன்னா அந்த ஹவுல், அந்த நிலைமையை மாற்றி தொழுகைக்கு கொண்டு வருகின்ற, தொழுகின்ற போது தெம்போடும் தேக ஆரோக்கியத்தோடு நின்று தொழுகின்ற அந்த சக்தி, மனநிலை மாற்றம், உடல்நிலை ஆற்றல், இந்த இரண்டையும் அல்லாஹ் தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது. அதான் ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று சொல்கின்ற போதெல்லாம் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லலாம். வீட்டை விட்டு போகலை என்ன சொல்லணும்? பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். என்ன நடக்கிறனாலும் அல்லாஹ்ட நிலைமையை அல்லாஹ்ட்ட பொறுப்பு கொடுத்துக்குவோம். நடக்கிறது நடக்கணும், சரியா நடக்கணும் எண்ணத்தில் போனால் யாரு அதுக்கு உதவி செய்யணும்? அல்லாஹ் மீது தவக்குள் வைத்து அவனிடத்தில் பொறுப்பு சாட்டித்தான். ஏன்னா நம்ம எவ்வளவுதான் ஸ்ட்ராங், நல்ல நாமன் எவ்வளவுதான் நிதானமா பார்த்து வாகனம் ஓட்டினாலும் நமக்கு முன்னாலே இருக்கிறவங்க வந்து நம்மளை அடிச்சு கொடுத்துருவாங்க. நம்முடைய நிலைமையை எதுவும் நடவாமல் காப்பாற்றுகின்ற ஆற்றல் அல்லாஹ் கிட்டதான் இன்னைக்கு, நம்மள்கிட்ட இல்லை. நம்முடைய கட்டித்தனம், நம்முடைய இந்த பெர்ஃபெக்டான டிரைவிங் அல்லது நல்ல நிதானமான போக்கு என்பது மட்டும் நம்மை காக்காது. யார் காக்கணும்? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு உடைய உண்மையான பெயர் என்ன? முதலாவது கேள்வி. அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடைய உண்மையான பெயர் என்ன? இன்னொரு லேசான கேள்வி, பொம்பளைகளுக்கு பிடிக்காததும் பிடிச்சதுமான கேள்வி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 மனைவிமார பேர் என்ன? ஒரு லேசான கேள்வி கேட்டுட்டோம்.